சுரா கைட் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு. அதிக மதிப்பெண் பெற சுரா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். ஆல்சோ அவைலபிள் ஆன் அமேசான், பிளிப்கார்ட் அண்ட் surabooks.com. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. விருதுநகர் மாவட்டம் படந்தல் கிராமத்தைச் சேர்ந்தவர் PK விஜய் என்கிற துர்க்கைராஜ். வயது 37. யூடியூபரான இவர் 4 ஆண்டுகளாக ஏவில் லைவ் எடிட்ஸ், ஏவில் லைவ் சாங்ஸ் என்ற பெயரில் 2 யூடியூப் சேனல் நடத்தி வருகிறார். அவரது வீடியோக்களை பார்த்த பலரும் புதிய யூடியூப் சேனல் தொடங்குவது, அதிக சப்ஸ்கிரைபர்களை பெறுவது பற்றி துர்க்கைராஜை தொடர்பு கொண்டு கேட்டு வந்தனர். அவர்களில் புதுச்சேரியைச் சேர்ந்த 35 வயது பெண்ணும் ஒருவர். யூடியூப் சேனல் தொடங்குவது பற்றி துர்க்கைராஜிடம் பேசி பழகி வந்துள்ளார். பின்னர் கருத்து வேறுபாடு காரணமாக பேசுவதை நிறுத்திய அந்த பெண் அவருடனான தொடர்பையும் துண்டித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த துர்க்கைராஜ் இதற்கு முன் அந்த பெண் பேசிய ஆடியோ வீடியோக்களை ஆபாசமாக சித்தரித்து அவரது சேனலில் அப்லோடு செய்தார். குறிப்பிட்ட அந்த பெண் தவறான தொழில் செய்பவர் என லைவாக பல முறை பேசியுள்ளார். அதை பார்த்த ஆயிரக்கணக்கான மக்கள் பல விதங்களில் கமெண்ட் செய்தனர். பாதிக்கப்பட்ட அந்த பெண் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். இது தொடர்பாக வழக்கு பதிந்த போலீசார் விசாரணை நடத்தினர். துர்க்கைராஜ் யூடியூப் சேனலை ஆராய்ந்ததில் அவர் 20க்கும் மேற்பட்ட பெண்களை இதேபோல் இழிவாக பேசி ஆடியோ வீடியோ அப்லோடு செய்தது தெரிந்தது. ஆண்கள் பெண்களை ஆபாசமாக பேசி தனது யூடியூப் சேனலில் அப்லோடு செய்து வைரலாக்குவதை வாடிக்கையாக வைத்துள்ளார். அவர் மீது சென்னை, மதுரை, திருச்சி, கோவை உள்ளிட்ட இடங்களில் பல பெண்கள் புகார் கொடுத்திருப்பதும் தெரிந்தது. தமிழக முதல்வரையும் துர்க்கைராஜ் அநாகரிகமான வார்த்தைகளால் திட்டி, முடிந்தால் என்னை கைது செய்து பார் என சவால் விடும் விதமாக பேசி வீடியோ பதிவு செய்ததும் அம்பலமானது. வழக்கு பதிந்து போலீசார் விசாரிப்பதை அறிந்த துர்க்கைராஜ் தலைமறைவானார். அவர் மதுரையில் தங்கியிருப்பதை அறிந்த புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் அங்கு விரைந்தனர். மதுரையில் நண்பர் வீட்டில் பதுங்கியிருந்த துர்க்கைராஜை கைது செய்து புதுச்சேரிக்கு அழைத்து வந்தனர். அவரை புதுச்சேரி குற்றவியல் நீதிபதி மோகன் முன் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். துர்க்கைராஜின் 2 யூடியூப் சேனல்களையும் முடக்கினர். இந்த வழக்கில் சிறப்பாக துப்பு துலக்கிய சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் கீர்த்திராஜன் தலைமையிலான போலீசாரை SP கலைவாணன் பாராட்டினார்.